கூட சித்தி வந்து இப்ப கொஞ்சம் இதா வந்துட்டா. ஏன்னா அம்மாச்சி கிச்சனுக்கு வந்து வந்து எங்க வீட்டுக்கு வந்து பஞ்சம் இல்லை. உண்மைக்கு வந்து என்ன சொல்றது, சுத்த வேலை வந்து தேங்காய் மற்றது பாத்தீங்கன்னா அன்னைக்கு அச்சான் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அண்ணி. ரைட் ஓகே மாவுட்டாச்சு 12 தாங்க கரைக்கோணம் மாவட்ட விட கட்டி வச்சிடும் விஷயம் பிளாங்காடி அந்த பழகடி அம்மா பார்த்து அனிதாவை இப்படி குடிச்ச பிள்ளையாரப்பான இருக்கிறாள். என்னண்டு இல்லை அண்ணி காணும் அண்ணி இல்லை நீங்கள் கிண்ட கலராக வேறு எல்லாம் கரைஞ்சிட்டோம் அண்ணி இன்னும் சொல்லி போடுங்க. பயிறு இலக்காய் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டோம். சரி இப்படியே போடுவோமா? மலைச்சாரல் மாதிரி தூர அம்மா அந்த கரண்டியும் சேர்த்துக்குன்ற நான் வைக்கட்டாம்மா மாவு கோப்பை ஊற்றி விட்டுறேன். நீங்கள் விடுங்க அதான் கொஞ்சம் கிட்ட கொண்டு அது கொஞ்சம் காடுமா சரியோ தம்பி. ரைட் என்ன கலர் கொஞ்சம் தொதல் இப்படி என்னன்னா அப்படி ஆடும் இல்லாட்டி புள்ள இதே மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க. என்ன தொதல் செய்யாதார்கள் யாழ்ப்பாணத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. தொதல் செய்யாட்டியும் முக்காசி பேர் காவாசி பேர் செய்யாட்டி அதை வேண்டி சாப்பிட்ருப்பீங்க. மறக்காம வந்து இதே மாதிரி ட்ரைவ் பண்ணி பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. நம்ம கொஞ்சமாக நாங்கள் வச்சு எத்தனை தாங்க வச்சு செஞ்சுனாங்க ஆளுங்களை வந்து நீங்கள் ஆமா ஓகே. அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க எங்க இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தால் பெரியம்மாக்கள் அவுட்ஸ்கோல்ல இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு கயந்தன் தொதல் சொல்லி ராத்திரி நித்திரையிலையும் வந்தவன் தொதல் சொல்லி வேவிளம்பிட்டானாம். அப்ப அதுக்காண்டி தொதல் கிண்டப்புறம்னு சொல்லிக்க என்ன வந்து அப்படி சொல்லி ஆக்கின சித்தி ஒரு பாதிக்கல் தெரிஞ்சாத சித்தி மித்தன் தான் திருவுறன்னு சொல்லி அப்ப தொதலுக்கு தான் இன்றைக்கு நாங்கள் இதுல வந்து இருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தொதல் கிண்டுறதுக்காண்டி வந்திருக்கிறோம். தொதலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். அது பாக்குறதுக்கு முன்னம் என்ன செய்யறேன்னு சொன்னா நான் போறேன்னு சொன்னபடியா தேங்காயத்தி கொண்டு வந்தவன் சிதினியோட கொஞ்சமா தெரிவித்தாவன். கொஞ்சமா தெரிவித்தான்னு சொல்லி அப்ப நான் இப்ப பாத்தேன்னா கொஞ்சமா திருவி கொடுக்க போறேன். கொஞ்சம் தான் தந்துடாக்கு. இப்ப நாங்க கொஞ்சமா திருவி கொடுக்க போறோம். தேங்காய் எல்லாம் நாங்க திருவோணும். தொதலுக்கு என்னென்ன சாமான்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்ன எங்கட சேனலுக்கு இல்ல காயந்தண்ட சேனலுக்கு ஆரம்ப டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டனை காயந்தன் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்ப என்னென்ன செய்யறது, எப்படி என்ன செய்யறது, என்னென்ன தொதலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். வாங்கோ. நான் ஒன்றுமே காய்க்க கூடாது. நான் போறேன் நீங்க காய்ச்சி வீடியோவே எடுங்க. சரி ஓகே. அம்மைக்கு என்ன பாத்தீங்கன்னா இப்ப என்ன விட திருசனாக்களை விட சித்தி வந்து இப்ப கொஞ்சம் இதா வந்துட்டா. ஏன்னா அம்மாச்சி கிச்சனுக்கு வந்து வந்து முதலாளி. அப்ப சித்திக்கு வீடியோ செய்யறது பழகி போடுது. அப்ப எங்களை விட சித்தி கொஞ்சம் வேற லெவல்ல வந்துட்டேன். வேற லெவல்ல வரையில அப்ப கதைக்கிற திறன் வந்துட்டு உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. டைம் கொஞ்சம் எங்களுக்கு போய் கொண்டிருக்கு. அப்ப கொஞ்சம் பிள்ளைக்கு முடிச்சு போட்டு பார்ப்போம். பாத்தீங்கன்னா தொதலுக்கு எத்தனை தேங்காய் எடுத்து கிடக்கண்டா 5 தேங்காய். 5 தேங்காயில 4 தேங்காய் காணுமோண்டு தொதலுக்கு வந்து நிறைய தேங்காய் இருந்தா தான் அந்த என்ன சொல்றது நல்லா எண்ணெய் பொசிஞ்சு அது கிண்டி கொண்டு வர நல்ல எண்ணெய் வந்து
தெளிஞ்சு வந்தோன்னு சொல்லி சொன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. தொதலை வச்சு 2-3 நாளாவது வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். கிண்டி கொண்டு இருக்க தொதலால எண்ணெயும் நாங்கள் எடுக்கலாம். ஆனா அந்த எண்ணெய் சில பேர் எடுக்கிறே இல்லை. அப்படி நல்ல வந்து அரைச்சத்தலா இருந்தா நிறைய எண்ணெய் வரும். இல்லையண்டா கிண்டுற அளவுக்கு தான் இந்த சட்டியில வரும். நாங்கள் தொழில் செய்யாவிட்டு 1 வருஷம் தான் ஒரு வருஷத்துக்கு கூட தான் 2 தரம் என்ன போட்டுட்டாங்கல்ல 2 தரத்துக்கிட்ட போனாங்க. அப்ப இன்றைக்கு நிறைய நாள் ஆச்சு தானே. அப்ப அம்மா காத்து காலம் இல்ல சித்தியாகல மாசப்பட்டேன் தொழில செய்வோம். காத்து காலம் தானே வேண்ட வீட்டை தண்ணியா கூட தானே. அப்ப இப்ப காத்துக்கு தண்ணியால தேங்காய் எல்லாம் விழுது. அதை பாத்தீங்கன்னா விலையும் குறைவு, கடைக்கு கொடுக்க மாட்டேன். காணாது ஒரு நாளைக்கு எத்தனை தாங்க முடியும்? நீங்கள் இப்ப என்ன பால் எல்லாம் புளிஞ்சு வச்சுட்டுதான் என்னென்ன பொருட்கள் சொல்லி காட்டி எங்க செய்ய போறோம். தேங்காயை திருவி அடிச்சு கொண்டு வந்து மிக்சியில எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பால் எந்த அளவு கீழே இருக்கும் அந்த பால்ன்றதையும் காட்டி போட்டு மற்றது இந்த எத்தனை தேங்காய்க்கு எவ்வளவு மா போடுறது, அதுக்கு என்ன சீர் போடுறது சீரெல்லாம் சொல்லுவோம். இப்ப நான் பாத்தீங்கன்னா இப்ப தேங்காய் எல்லாம் ஃபுல்லா வந்து திருவியாச்சு. என்ன ஒரு தேங்காய் இருக்குன்னு அந்த தேங்காய் வந்து நான் 10 ரூபா போறேன். அதை நீங்க பாக்க போறீங்க. என்ன இவ்வளவு தேங்காய் திருவினா எனக்கு இந்த தேங்காய் உண்டையும் கஷ்டப்பட வேண்டாமா? நான் திருவேன்னு சொல்லியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பனம் மட்டை இருக்கு தானே, அதெல்லாம் வந்து தென்னமட்டை இல்ல தென்னமட்டை பனமட்டை இல்ல பனமட்டை குண்டி கொண்டே இருக்கோம். அப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து பாப்போம். இப்ப என்னண்டா தேங்காய் 4 திருவி வச்சானே. அப்ப என்ன செய்வோம்மா? சட்டி எல்லாம் விடுவோம்மா? சட்டி எல்லாம் அடுத்து கொண்டு வைக்க போறோம். எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வா. நம்ம உலகம் அடிக்கிறது அது நான் அடிக்கிறேன். ஒரு தேங்காய் திரிவோம். என்ன மட்டும் தேங்காய் திருவத்தான வேணும். தீம் வந்து வீடியோ எடுக்கத்தான போறோம். அப்ப சித்தி போட்டு வாங்கணும். அப்ப தேங்காய் முடிகிற கட்டத்துல அப்ப வர்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஒரு பிறந்த நாள் கூப்பிடுவோம். அப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து நாங்க கிண்டி கொண்டிருப்போம். வார டைம் வாங்க. அப்ப தொதல்லாம் கிண்டி உங்களை வீட்டை கொடுத்து விடுறோம். அம்மா மாட்டேன் அம்மா இல்ல கொழும்பு போட்டேன். சரி ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா இப்ப சித்தி இவ்வளவுமே வந்து திருவி தந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் இந்த புள்ள வந்து சித்தி தான் திருவினது. இப்போ என்ன சொன்னவா சித்தி இதை மட்டும் நீ திருவு காணும் வந்து அதுக்கமே வந்து அம்மாய் அப்படியம்மா ரைட். கள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியும் வந்துட்டா. அண்ணியும் வந்து தேங்காய் திருவா போகிறான். சரியா? அண்ணியை வந்து தேங்காய் திருவினா அப்படியே என்ன செய்ய போகிறான்னா தொதல் கிண்ட போகிறான். சிரிக்கிறா அண்ணே சிரிக்கிறா. சின்ன தேங்காயா இருக்குன்னு சித்தி போறீங்களே. ரைட். மினிச்சு நீங்க தேங்காய் போட்டா திருப்பி இல்லைங்க. திருப்பி சொல்றீங்க புள்ளையோ? ஃபுல்லா வந்து திருவணும். இது மட்டும் திருவினா மாட்டா சரி எவ்வளோதான். இதுவும் இதுவும் கிடக்குது. என்னமோண்டு கிடக்கு தேங்காய். தேங்காய் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்து பஞ்சம் இல்லை. உண்மைக்குமே வந்து என்னென்னு சொல்றது சுத்த வேலை வந்து தேங்காய் மரம் தான். நார்மலா 1 2 3 4 5 6 தென்னை மரத்துல 2 தென்னை மரம் தடைச்சினாங்க. வீட்டை 1/2 கிலோ விடுது தேங்காய். சீட்டாளம் பிள்ளை சீட்டெல்லாம் பிள்ளைங்க விட 1/2 கிலோ விழும் கிடக்க தேங்காய் விழும். அவ்வளோத்துக்கு சீட்டெல்லாம் நொந்துட்டு அப்போ அப்பா தரைச்சிட்டாரு கொண்டு போய். சரி இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஃபுல்லாக வந்து திருவி போட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து காட்டத்தானே போகிறோம். அதில் வச்சு காட்டுவோம். இது கையுளே அம்மாச்சி கிச்சன் போட்டா அம்மாச்சி 2 இப்போ வந்து நிக்கிறா. தங்கச்சி வந்து என்ன தஜில தேங்காய் திருவி போடும். ஓ அந்த பயத்தெல்லாம் சொன்னவா சுத்தி சொல்லி கொண்டு இருந்தது. அந்த பயத்தெல்லாம் வந்து ஆமா இன்னுமா முப்படி பொழிச்சு போய் கிடக்கு உங்களுக்கு. சரியான பால். ஓ இங்க வேணா தான சபா நல்லா இருக்குல நம்ம வேணா. அப்ப என்ன வந்தஜில தேங்காய்ங்க என்ன சவுக்காரமோ என்ன சவுக்காரம் போறீங்களா? சல்லேர் சவுக்காரம். அப்ப என்ன வந்து தஜில தேங்காய் என்ன திருவி என்ன இந்த பெங்களுக்கு தானே ஆக்கினோம். உண்மையில சௌரமண்டேக்கு எல்லாரும் என்ன அப்படி சொல்ல மாட்டேன். என்ன அப்படித்தான் பச்சு தங்கச்சி அம்மா பச்சு. ஓ அது வேற லெவலோ. அந்த பயத்துல தங்கச்சி அந்த பயத்துல தஜலா தங்கச்சி என்ன தஜலா தேங்காய் தூரம்னு சொல்லித்தான் ஒரு 4 திருவி தந்துட்டு தான் போயிருக்கிறா. ஓ இப்ப நாங்க பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களை பாப்போம். அம்மா
இங்கே பாருங்க தேங்காய் எல்லாம் திருவிட்டோம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காயை பாருங்க தேங்காய் பால் கணக்க செய்ய ஒரு சுண்ணு மாவுலாம் செய்ய போறோம் அதில் 6 தேங்காய் எடுத்து வச்சு திருவி எல்லாம் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் மற்றது பயறு வந்து 100 கிராம் பயறு மற்றது பாத்தீங்கன்னா சர்க்கரை இது கச்சான் கச்சான் காணாது நாங்கள் வாங்கணுமா கச்சான் மற்ற நாங்க சவ்வரிசியும் போடலாம் நெல்ல சவரிசியும் பண்ணி கொண்டு வரலாம் பிறகு அந்நியாரம் இது வந்து கரண்டி பாவமா இது வந்து வாத்துவாளி அடுத்த பாத்தீங்கன்னா அனித்தாண்ட முகத்தையும் பாருங்க அடுப்பு செய்யறவங்க கொளுத்தி விட போறேன் ஓ என்ன கொளுத்த போற உங்களை கொளுத்த போறேன் அடுத்த இதான் சட்டியா நான் சட்டி சட்டி இந்த சட்டியும் மேல இல்லாட்ட விட்டையும் போவோம் ஓட்டத்துக்கு போவோம் ஓட்டத்துக்கு போற மாதிரி இப்போ ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை இருந்தாலும் சட்டி வந்துருக்கு சரி நாங்கள் இப்போ பாலை புளிஞ்சு சட்டிக்க விடுவோம் மே சர்க்கரை வந்து ஒரு டஸ்ட்டுமே இல்லை நான் என்ன சுதனிக்க தான் போடணும்னு சொல்லி இனிமே இல்லைன்னு ஒரு கழிவு இல்லாத நல்ல நல்ல இதா இருக்குது அப்ப நான் சுதனிக்க போடையில பாத்தீங்கன்னா அடுப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கு நாங்க புளிஞ்சிட்டு அடுப்புல தூக்கி அப்படி வச்சோம் எரிக்காது அப்போ இருக்காது என்ன இருக்காது சார் ரைட் நாங்க இனி பாலை புளிப்போம் இப்படி கிளியர் ஆகிறாங்க என்ன ஃபோ ரைட் பாலை புளியுங்க அம்மா செங்கல் எடுத்து சட்டிக்கே பால் புளிஞ்சு விட போறீங்க விலை பார்த்து வலிக்கையோ அது கடைசியில் நான் போடுறது அது கடைசியில் நாங்கள் செய்வோம் வேணாம் ரைட் சரி பாலை புளிவா வீடியோ எடுக்கிறதே தான் கிசோனிக்காரன் பெறுவா கிசோனிக்காரனில் புளியா எங்களில் புளியாம்மா ஓ திருப்பி அங்கே போடுங்கம்மா அண்ணி என்ன மௌன விரதத்தில் வந்தாக்க மாதிரி பேயாமல் இருக்கிறீங்க அதான் என்ன அடுப்பு இந்த பாலே இந்த புரோக கொடுக்கும் ரைட் புளிஞ்சு புளிஞ்சாமல் அதுக்குள்ளே போடுறேன் வேறு சும்மா நிற்கணும் சப்போர்ட்டுக்கு நிற்கிறேன் இன்றைக்கு தொதலாக தான் இருக்குமா இன்றைக்கு அண்ணியும் அடித்தான் கிண்டுல தொதல் பாருங்க அதே நான் செய்யுங்க வடிய எப்படிங்க அண்ணி ரைட் புதுசாக சவுக்காரம் எல்லாம் பண்ணி கொடுத்தனா மடியா கையெல்லாம் கழினீங்களா எல்லாரும் அண்ணி வணக்கம் கதைங்க ரைட் எடுத்து வைங்க அங்கால ஒரு கம்பியை நாங்கள் அடுப்பு மூட்டை பிடிச்சினாங்க உண்மையிலே வடிவாக தான் மூட்டி வச்சிருக்கிறேன் அடுப்பு அடுப்பு மூட்டுற கணக்கு வந்துருக்கு இல்லை அப்புறம் வைக்காதேண்ணா அப்புறம் விலை ஆமாம் இல்லை எடுக்காது இதாங்கிறாக்கு சாயந்தரம் இப்போ சொல்லுவேன் இப்போ இந்த ஏனண்டு கூட திரும்பி பார்க்கறதா இல்லை என் பிறந்த நாள் தெரியுமா 2 பறிச்சு நாம ஞாபகம் இருக்கு உங்களுக்கு ரைட் ஒருக்கா புளியோணும் தண்ணி எடுக்க விடுவோமா எடுத்துட்டு பார்ப்போமா ரைட் ஓகே அம்மா இது 2ஆம் தரம் வந்து வடிச்சு விட்றா சரியோ பாருங்க வடி பிடிக்கிற ஆளுக்கு இப்போ இல்லை நம்ம இல்லை ஊர் முட்டை வடி கொடுப்போம் ஊர் முட்டான்னு வேண்டிய வா கொடுக்கணும் அன்னைக்கு அடிக்கங்க அதில் இருக்கும் தெரியுமா வந்துருப்பீங்களா விழாத்துக்கு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்க்கரையை வந்து அனிதா போட போகிறாளா உண்டாண்டா போடுங்க அனிதா ஓ அன்னி கச்சான் எடுத்து சாப்பிட்டு கொண்டிக்கிறேன் அண்ணி ரைட் சர்க்கரை விட இப்போ கலர் மாற போகுது பால்கிட்ட பாருங்க இப்போ மாறா ஐயா சொல்லுங்க என்னண்டு சர்க்கரை ஓ இதை பிடிங்க அம்மா பால் பிஞ்சு விட்டபடியே இருக்கு பால் இருக்குதானே காணுமாம்மா இனிமே போடாதீங்க தொதலண்ட தன்மை போயிரும் ப்ரோ என்னண்டு தேங்காய் பூ போட்டா நல்லா இருக்குமா நான் சொல்றேன் என்னண்டு தேங்காய் பூ தொதல் போட்டா நல்லா இருக்கும் ஓ நானும் வீசணும் தேங்காய் பால் போட்டு நிஷ்டம் போடலாம் போட்டு கிண்டுவோம் பால் டோய் வேற மாட்டோம் ஆனா இது வரைக்கும் வந்தது இப்ப செய்யறேன் சிரிப்பு அரைக்கி அனிதா கலக்குங்கோ சரி கலக்குவோம் நாங்களும் இப்போ மாப்போடுவோம் மினி பாருங்க அண்ணியை ஏதாச்சும் கதைக்க விடுவோம் அண்ணி சொல்லுங்க அண்ணி
இது சக்கரை அப்படிங்க சட்டி அப்படிங்க சட்டி விட தெரியும் சட்டி விட போதும். சரி கலர் மாறிட்டு பார்த்தீங்களா பாலண்டா வெள்ளத்தன்மை மாறிச்சு இது அப்படியே சட்டியில் இதை வைப்போமே நம்ம மா போடுவோம். மாவும் போடணுமே மாமனை கரைச்சி விடணுமா கரைக்கு இதுக்குள்ள கூட கரையும் அது. விடுங்க ஒன்று விடுங்க சரி மா எடுத்துக்கொண்டு வரீங்க வைங்க. ரைட் ஓகே எங்கே மாவுட்டாச்சு 12 தாங்க. ஆமாம் நான் கரைக்கணும் மணி கை வச்சு கரைக்கணும் அவனை தவிர இல்லாட்டி கட்டி வச்சு போடும். கட்டி வச்சிடும் விஷயம் பிளாங்காடி அந்த பழகடி அம்மா பார்த்து எங்கள் ஊருக்கு அம்மா போகிறேன். ப்ரோ கொண்டு போறீங்களா வீட்டை இல்லை இவ நீங்கள் போனீங்கன்னா மட்டையை கவட்டிக்கணும் அகப்போய் தான் மட்டை கிடக்கு நேரஞ்சில் பிறக்கும். இது நாங்கள் நல்லா கட்டியாக எடுக்கணும். நல்லா கரை வண்டி பார்த்துங்க கட்டி இருக்குங்க. அம்மா அடுப்பை வச்சு தான் அம்மா கரைக்கிறது. அடுப்பில் வச்சு சுடாது சூடல் அறிவை பேர் அடுப்பில் வைக்க கொஞ்சம் ஹீட்டாகும் மாவு கரையுங்க. 5 மணி 6 மணிக்குள்ள தொதல் கண்டி முடிஞ்சிடும். 6 மணி உச்சி போதுலேயும் இல்லை என்ன 6 மணிக்கு சரியாமல் நாங்கள் மஸ்கீரன்னு பாருங்க சரி தூக்கி வைங்க நீ அந்த தூக்கி வைங்க அந்த நாளையிலாது சரமணி தூக்கி வைங்க தூக்கு வேணும் தூக்கி வை பாருங்க சட்டி ஓடி வந்துடும் அப்படின்டா மடிவா பார்த்து நேராகுங்க. சரி சரி நம்ம தரோம் தரோம். ஏமா கிடக்குமா இங்கே விடுங்க என்ன தெரியும் கையை விடுங்க. சரி ரைட் அண்ணி வணக்கம் நல்லா இருக்குமே நல்லா இருக்கு என்ன கலரில் வந்துட்டா அண்ணி நெஸ்ட் மோட் மா மாதிரி வந்துட்டேன் அதுதானே பாருங்க என்ன கலர்ல வர போதும் இது மாதிரி அடி பிடிச்ச என்ன செய்ய வேறு நீங்களும் கண்டுங்க மாறி தம்பி நேரம் இருக்கு என்னம்மா 30 இருக்கு அனிதாவை இப்படி குடிச்ச பிள்ளையாரப்பா மாதிரி இருக்கிறாள் என்னண்டு இல்லை அண்ணி காணும் அண்ணி இல்லை நீங்கள் கிண்ட கிண்ட கலராக வரும் எல்லாம் கரைஞ்சிட்டோம் அண்ணி வேறு சீனி போடக்கூடாது சொல்லுங்க அண்ணி ஏன் மூஞ்சியை சுழிச்சு கொண்டு செய்கிறீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது நான் தெரியுமா ஏன் வடிக்குதுஞ்சா இருக்குமா அம்மா அம்மா என்ன செய்றீங்க கிளச்சி போனீங்களோ அனிதா என்ன செஞ்ச நீங்கள் இப்பதான் வாங்கினோம் சீயா அந்த கண்டுங்க அது எப்படிங்க அதான் இந்த கையை வச்சு கொண்டு போயிருங்களா ஆனால் தென்னை மட்டை செய்கிறது நல்ல தெரியுமா சில பேர் அகப்பை போட்டு தானே செய்கிறது இதில் வைக்கலாமா கால் ஏன் அடுப்பை குறைச்சினீங்களாம்மா வெட்டி புறாக எரிக்கிறக்கு நாக்களை சம்பளத்தை பிடிச்சினாங்க தம்பி புறாக எரியுங்க ஐயா உண்மையாவோ கிண்ட கிட்ட இன்னும் கலர் வந்து மாறும் சரியோ இந்த கலரை பார்த்துட்டு சொல்லக்கூடாது இஞ்ச போறாக்குதம்மா நான் சொல்றேன் சில பேர் தொதல் வேலைக்கு போகக்கூடாது என்ன இதால கண்டினா அனுப்பிக்காதோ இதால அது இங்கே வெட்டினா கூட மட்டை வெட்டினா சின்ன மட்டை அடியை வெட்டி போட்டு சிராஜி எடுக்கும் சிராஜ் எடுக்கணும் இது கொண்டு இதில் தூக்கி வருவா மட்டை அடி பிடிக்காது பார்ப்போம் புரிஞ்சுதோ அப்படியே வந்து கிண்டி கொண்டு இருக்கணும் இல்லை கலர் வரைக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க
ஓகே பார்த்தீங்கன்னா கௌசியர் கிட்ட வந்து காட்டுங்க அப்படியாண்டு கிட்ட கிட்ட சொல்லி சொல்லி போடுங்க பயிறு ஏலக்காய் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டோம். சரி இப்படியே போடுவோமா? மலைச்சாரல் மாதிரி தூர அம்மா அந்த கரண்டியும் சேர்த்துக்குன்ற சேர்த்து தின்னுங்க. தூக்குங்க கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம இனித்தான் பயிர் போடணும். ஏன்னா முதல் போட்டுருந்தா கரைஞ்சிருக்கு. மட்டையெல்லாம் கிடக்கம்மா பயிர் எப்படிங்க கிட்ட மட்டை வெட்டினதே புள்ள இப்படியே மட்டை வெட்டுறாது. சரி கச்சானையும் போடுவோம். அடையாளம் காட்டுதுனம்மா. சப்பரிசி போட்டிருக்கலாம். சப்பரிசி இல்லை போய் சப்பரிசி வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் சென்றால் 2 நாளாக கொஞ்சம் மீடிப்பில் உடனே சாப்பிட்றேன். இன்னும் இருக்குது. நாங்கள் ரக்கி பிறகு அந்த இதுக்குள்ள கோப்பைக்கு விடுறா என்னம்மா ஒன்று நான் விடுவோம். விட்டால் தான் நல்ல நல்ல கலர் நல்ல டிசைனுக்கு வேறு. ஓகே இப்போ அப்படியே கொண்டு வந்து காட்டுங்க அவசியம் தொதலை அப்படியே காட்டுங்க. அம்மா அப்படியே மாவுள் கோப்பைக்கு போட போகிறா பாருங்க. வட்டி கிட்ட கொண்டு காட்டுங்க அவசியம் இப்படி இருக்குன்னு பாருங்க. லைட்டாக காட்டுங்க லைட்டாக போடுங்க. நல்லா வந்துட்டுது. அஜியோ நான் வைக்கட்டாம்மா மாவுள் கோப்பை கையில் ஊற்றி விட்றாங்க. நான் இந்தாங்க நீங்கள் விடுங்க. அதான் நெஞ்சாரு கிட்ட கொண்டு அது கொஞ்சம் போத முடியும் காட்டுங்க. சரியோ தம்பி ரைட். என்ன கலர்னு பாருங்க. தொதல் இப்படி என்ன அப்படி ஆடணும். இல்லாட்டி பிள்ளை வயசுக்கு சாப்பிட மாட்டீங்களா? நீங்கள் பேச போயினேன். தொதல் தெரியாத நாங்கள் சூப்பர். ஆமாம் ஓகே காணுங்க முழங்க. சரி பொறுங்க இதை எடுப்போமா? ஆரம்பம். சரி அம்மா கொஞ்சம் சப்பளிங்க அம்மா. அப்படின்னா இதே சைஸ் காணுமோ? ஓ நல்லா கூட விட்டுட்டீங்களாம்மா. கூட விட்டால் தான் டக்குண்டு குத்தியாக வரும். என்னண்டு குத்தியாக வரும் தட்டியாக வரும். ரைட். இது நான் பேப்பர் மூடி வைக்க போகிறேன் ஒழிச்சு. சரியா பாருங்க. இன்னும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கிற செஞ்சோம். இதுதான் வந்து எங்களுடைய தொதல். கொஞ்சம் வயசுக்கு சாப்பிட மாட்டீங்களா பாருங்க தொதல்ல. இங்கே மேற்குமே என்னென்னு சொல்கிறேன் இப்படி இப்படி செய்யவே விழக்கூடாதுங்க. அதுதான் இப்போ சட்டி வந்து வலிச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்து நிற்கணும் காவல் எதிர்பார்த்து கொண்டிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு கிண்டி கிண்டி என்னால் ஏலாம் போடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியோ இதை வச்சுக்கோம் வச்சுக்க வடிக்க போதும். இது வச்சிருங்க அம்மா. இது மேலே பேப்பர் மேலே மேலே பேப்பர் போட்டேன் பேப்பர் போடுறது இல்லைண்ணா. மூடி இஞ்சால ஒரு பக்கம் இருக்கட்டும். இஞ்சால பார்த்தீங்கன்னா விட்டு போட்டு எல்லாத்தையும் விட்டு போடு. சரி இப்போ நார்மலாக இந்த அடிப்பக்கம் சட்டி பக்கம் தான் வந்து அடித்து சாப்பிடுவோம் சொல்கிறாங்க. கிட்ட கொண்டா அந்த காட்டும் இல்லையா இதுதான் பண்ணி சாப்பிட வேறம்மா. வேற நான் அடுப்புக்கு கிட்ட நின்று சாப்பிடுவாங்க தம்பி. எப்படி சுடாது வாங்க மேல் பக்கம் கரை பக்கம் நான் சாப்பிட்றேன்மா. கொஞ்சம் அடிச்சாங்க ஆத்தே. எப்படி பாக்கிய போயில இப்படி இருந்தது மேலே வந்து வரலாம் தொதலண்டா தொதலாம். மினக்கட்டதுக்கு பழங்கடை வச்சுட்டு தட்டி பக்கம் பெறக்கூடாது. நான் சட்டியை கொண்டு வரேன். இனிப்பெல்லாம் வந்து அடிப்பொல்லி சொல்லி வந்துடும். அட்டிப்பொல்லி அது 5 வாங்க. அட்டிப்பக்கம் இறப்பக்கம் என்ன என்ன ஓட்டுக்கு என்னண்டு என்ன ஓட்டுக்கு என்னையோ ஆகத்து நம்ப போதுரா விசரா என்ன போட்டுக்கிட்டீங்க இருக்குது. இப்போ அம்மா வந்து எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் இது போட்டு அடிக்க போகிறா வச்சோன்னப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சட்டி வந்து வலிக்க போகிறோம். முடியாது கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. மேலே வந்து தொதல் கிண்டக்க விரும்பி எடுக்கிறது சட்டியை தான் அடிப்பினேன். சரியோ தொதல் சாப்பிட அடியும். இந்த அடியில் இருக்கிற இது இருக்குதா நீங்கள்
இதோட தான் விரும்பி சாப்பிட சும்மா அந்த பிலாப்பில் சுலா மாதிரி தான் வேறு. மாதிரி இருக்கு நல்லா தான் உண்மையில நல்லா தான் செய்தான். நான் கரமுறை செய்திருக்கிறேன். அதால் நான் இப்போ செய்தது கொஞ்சம் தேங்காய் எல்லாம் செய்தேன், 5 தேங்காயில். ஆனால் நல்ல சட்டப்படி தான் வந்திருக்கு. இது பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்குன்னு விழாம வந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க உப்பை வேஞ்சி பாருங்க கொஞ்சம் எப்படி கிளம்புதான்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா அதுதானே நம்ம இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குது, சட்டப்படி இருக்குது. அப்படி பார்க்கவே மிக வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்ன தொழில் செய்யாதாக்கள் யாழ்ப்பாணத்தில் யாருமே இருக்க மாட்டேன். எல்லாரும் செய்து நாங்கள் 2-3 தொழில் செய்யாட்டியும் முக்காசி பேர் ஒரு காவாசி பேர் செய்யாட்டியும் அதை வேண்டி சாப்பிட்ருப்பீனா மறக்காம வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. சும்மா கொஞ்சமாக நாங்களே வச்சு எத்தனை தாங்க வச்சு செஞ்சுனாங்க 6 வந்து அரிசி மா போட்டு செய்திருக்கோம். உண்மையாக நல்லா தான் இருக்குது, நல்ல இனிப்புமா இருக்குது. இதை பார்க்க தானே எனக்கு ஆசையாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படிங்க அப்படிதான் வடிவாக இருக்குது. அப்படியே கிளம்பி வருது, வெட்டக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சட்டியோடய இருக்குது. இந்த சட்டியை கொண்டு வந்தால் தான் நம்ம வெளியால் போக போகிறோம். நல்லா வைக்கப்படும் இல்லை அப்படி இல்லை, சட்டியை வலிச்சு சாப்பிட ருசியாக இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. கச்சானெல்லாம் இந்த அம்மைக்குமே அந்த சொப்டாக அவிஞ்சிட்டு இதுக்குள்ளே வச்சாதானே போட்டது வேறு லெவலில் வந்துட்டு பயிரெல்லாம் வேறு லெவலில் அவிஞ்சு வந்துட்டு ஓகே. அப்போ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இப்போ நேரம் ஒரு 3 மணி நேரமாக ஆகிட்டு நம்ம செய்து 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.